அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போயிட்டுருக்கு. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க. பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ஸ்நாக்ஸு கேட்பாங்க. அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு பவுலில் 1½ கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 சிட்டிகை உப்பு, 4 ஸ்பூன் சுகரும் சேர்த்துட்டு தாராளமாக நெய்யும் சேர்த்து நல்லா 1 ஹவர் மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு, சப்பாத்தி கட்டையில் நல்லா மெலிசாக மாவை நல்லா தேய்ச்சிக்கணும். 4 கார்னரையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு, இதை நான் ஒரு 3 பீஸாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதை கட் பண்ணதுக்கப்புறம் நடுப்பறையும் லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடா நம்ம போட்டுக்கணும். நல்லா வீடியோவை நல்லா பாருங்கள். இதில் 3 கோடா போட்டதுக்கப்புறம் இந்த கார்னரையும் இந்த லாஸ்ட்டில் உள்ள கார்னரையும் எடுத்து நடுவில் உள்ள கோட்டில் இதை நம்ம உள்ளே விட்டு எடுத்தோம்னா அருமையான டேஸ்ட்டில் பின்னலாக ரெடி ஆகிடும். இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா அருமையான டேஸ்ட்டில் இந்த பின்னல் பணியாரம் ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்ச் அவர்.